ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீடியம் வோல்டேஜ் பேனல் இருக்கக்கூடிய ஏர் சர்க்யூட் பிரேக்கரில் இருக்கக்கூடிய ஒரு 2 காயில் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ்னால் என்ன, அந்த காயிலோட ஃபங்க்ஷன், அதை பற்றின பேசிக் ஓவரையும் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற காயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரிலீஸ், அப்புறம் ஷண்ட் ரிலீஸ்னு சொல்லக்கூடிய 2 காயிலை பற்றி பார்க்க போகிறோம். இது எந்த ஒரு பிரேக்கராக இருந்தாலுமே பேசிக்காக இந்த காயிலில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அண்டர் வோல்டேஜ் ரிலீஸு, அப்புறம் க்ளோசிங் ரிலீஸு அண்ட் ஷண்ட் ரிலீஸு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய க்ளோசிங் ரிலீஸ் ஆனது நம்மளுடைய பிரேக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு காயில் இது ரிமோட் லொக்கேஷன்லேருந்து. அதே போல் ஷண்ட் ரிலீஸ்ன்றது நம்மளுடைய பிரேக்கரை ஆஃப் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு காயில். ஓகேங்களா? நார்மலாக நம்ம இந்த புஷ் பட்டன்லேயே ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம். இது மேனுவலாக ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. பட் நீங்கள் ரிமோட் லொக்கேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்இ பேனல் 2 புஷ் பட்டன் இருக்குது, ஏசிபி ஆன் அண்டு ஏசிபி ஆஃப். இது போல் இந்த பட்டனை அழுத்தி நம்ம ஆன் பண்ணுறதுக்கு தேவையான சிக்னல் இங்கே இருக்கக்கூடிய காயிலுக்கு போகும். இந்த காயில் என்ன பண்ணணும்னா, வரக்கூடிய வோல்டேஜ் வச்சு இந்த காயில் க்ளோஸ் பண்ணு, பிரேக்கர் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லக்கூடிய கமெண்ட் நம்ம அந்த புஷ் பட்டன் மூலிமா நம்ம கொடுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய காயிலில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 220 வோல்ட், 240 வோல்ட்டு, 50 ஹெர்ட்ஸ் 60 ஹெர்ட்ஸில் ஆப்ரேட் ஆகும். அது இல்லாமல் ஷண்ட் ரிலீஸும் போட்டிருக்காங்க. இதுக்கு ரிமோட் ட்ரிப்பிங் கோசம் தான் இந்த மோஸ்ட்லி இந்த காயிலில் யூஸ் பண்ணுறாங்க. இதுபோல் நீங்கள் புஷ் பட்டனை நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணுமோ அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் பிரேக்கர் ஆன் ஆஃப் பண்ணலாம். அதுக்கு இந்த காயில் சப்போர்ட் பண்ணுது. இன்கேஸ் நீங்கள் இந்த காயிலில் ஃபங்க்ஷன் ஆகலைன்ற பட்சத்தில், இன்கேஸ் பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சு, புஷ் பட்டன் காயிலுக்கு சப்ளை வரல, நீங்கள் ஆன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, நார்மலாக நம்மளுடைய பிரேக்கருக்கான நார்மல் புஷ் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆன் ஆஃப்ண்டு. நீங்கள் இதை ஆன் பண்ணால் கூட நம்மளுடைய பிரேக்கர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணலாம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு ஓவர்லோட், அப்புறம் ஷார்ட் சர்க்யூட், இன்ஸ்டன்டேனியஸ் ஃபால்ட், அப்புறம் எர்த் ஃபால்ட்டெல்லாம் வரக்கூடிய கமெண்ட் எலக்ட்ரானிக் கமெண்ட் தான். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் கமெண்ட். அந்த கமெண்ட்டுக்கு நம்மளுடைய ஷண்ட் ரிலீஸ் காயிலுக்கு போச்சுன்னா நம்மளுடைய பிரேக்கர் ஆஃப் பண்ணுறதுக்கு கூட இந்த காயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக நம்ம ஏசிபியில் யூஸ் பண்ணக்கூடிய 2 முக்கியமான காயில். ஆல்ரெடி நம்ம யூ காயில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்மளுடைய க்ளோசிங் ரிலீஸ் காயிலானது க்ளோஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ஏசிபியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் சார்ஜ் கண்டிஷனில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க, சார்ஜ்டு கண்டிஷன் இருக்கணும். இது போல் சார்ஜ்டு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் கொடுத்தா கூட நம்ம பிரேக்கர் க்ளோஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 110 kV, அப்புறம் எஸ்எஸ்எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ரிமோட் ஆப்ரேஷன்னா பிரேக்கர் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். நம்மளுடைய கமெண்ட்லாம் நம்ம டைரெக்டாக புஷ் பட்டனோ அப்படி டிஎன்சி சுவிட்ச் மூலியமாக கொடுப்பாங்க. அதுக்கு தேவையான சிக்னல் எல்லாமே இது போல் இருக்கக்கூடிய காயிலுக்கு தான் போகும். நம்மளுடைய விசிபிலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் 2 காயில் இருக்கும். அதே போல் டிஎன்சி சுவிட்ச் மூலிமா சிக்னலை கொடுத்து ரிமோட் லொக்கேஷன்லேருந்து பிரேக்கர் ஆன் ஆஃப் பண்ணுவாங்க. இது போல் ஃபங்க்ஷனுக்கு அந்த 2 காயில் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் தான் இங்கேயும் ஷண்ட் ரிலீஸும் அப்புறம் க்ளோசிங் ரிலீஸும் யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்டரானது என்னென்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் மோட்டர் உள்ளே இருக்கும். அந்த மோட்டர் ஃபெயிலியர் ஆனாலோ, அது வோல்டேஜ் போனால் கூட நம்ம ஸ்ப்ரிங் டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதுக்கு நம்ம மேனுவலாக ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே புஷ் பட்டனை அழுத்தினாலும் க்ளோஸ் ஆகும். பட் ஆனால் அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் காயிலுக்கான சப்ளை கம்பல்சரி இருந்தால் மட்டுமே நம்மளுடைய பிரேக்கர் க்ளோஸ் ஆகும். இல்லைனா பிரேக்கர் க்ளோஸ் ஆகாது. ப்ரீவியஸாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஏன் அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் காயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக க்ளோசிங் ரிலீஸுக்கும் ஷண்ட் ரிலீஸுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. அது இல்லாமல் நம்ம ரிமோட் லொக்கேஷன்லேருந்து கூட நம்மளுடைய பிரேக்கர் ஆன் பண்ணலாம். நம்ம இங்கே தான் புஷ் பட்டனில் தான் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த புஷ் பட்டனே தூக்கி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் எஸ்எஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது கூட இந்த காயில் தான் யூஸ் ஆகுது. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம ஃபியூச்சரில் நிறைய பண்ண போகிறோம். ஒரு டவுட்டையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அதெல்லாம் நம்ம ரெகுலராக நிறைய டாபிக் ஆஃப் வீடியோஸ் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பிகினர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.